ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த செஷன் என்னத்துக்கு நாங்கள் செய்றோம்ன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும். யாழ் புத்தாக்க அ திருவிழா. அதாவது வைகீசி புத்தாக்க உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வையுங்க. ரிலாக்ஸ் ரைட். ஓகே. ஸோ இந்த போட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், வைகீசி புத்தாக்க திருவிழான்னு உங்களுக்கு தெரியும். வைகீசி புத்தாக்க திருவிழாண்டு ஒரு பகுதியாக ரோபோட்டிக் சேலஞ்ச் நடக்குது. இது 2 கேட்டகரியா நடக்குது. ஒரு கேட்டகரி வந்து பாடசாலை மாணவர்களுக்கானது. அடுத்தது வந்து பாடசாலை முடிச்சு யூனிவர்சிட்டியில படிக்கிற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு 2 கேட்டகரியா இந்த முறை நடக்குது. இந்த போட்டியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இந்த போட்டிக்கு உங்கள நீங்க என்னென்ன தயார்படுத்தலாம்ன்றதுக்கான ஒரு வழிகாட்டல் அமர்வு தான், அ இந்த அமர்வா இருக்க போகுது. ரைட். இது என்னன்னு சொல்லி சொன்னா, ஃபாலோ யுவர் பாத் 2.0 என்று சொல்லி இந்த போட்டிய நாங்கள் பெயரிட்டிருக்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, போன முறையும் இந்த போட்டி நடந்திருந்தது. வாரேன் பாருங்க. கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்கீங்க. நான் அட்மிட் பண்றேன். ரைட். ஓகே. நான் தொடங்குவோம். இந்த போட்டி என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து ஒரு சிக்கலான பாதை இருக்கும். அந்த பாதைய பின்தொடர்ந்து வந்து நீங்க உருவாக்குற ஒவ்வொரு போக வேண்டியிருக்கும். அப்படி அந்த பாதைய போய் எந்த ரோபோட் ஃபர்ஸ்ட்டா அந்த பாதைய ஃபுல்லா அ பின்தொடர்ந்து முடிக்குதோ, அந்த ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட்டா வின் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். இது வந்து இந்த போட்டிக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. இது எங்க இந்த அம் இந்த போட்டிக்கான விதிமுறைகள், இந்த டாக்குமெண்ட் நான் இந்த இப்ப ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க எங்க பார்க்கலாம்ன்ற லிங்கும் நான் கடைசியில போடுறேன். அங்க போய் போட்டி விதிமுறைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால், அ அ ஆம் படிச்சு என்னென்ன விஷயங்கள நீங்கள் அம் அவதானிக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த ஸ்க்ரீன்ல ஒரு இது தெரியுது தானே! இதத்தான் போட்டி அரங்குன்னு சொல்லி சொல்லுவோம். அரேனான்னு நார்மலா சொல்றோம் நாங்கள். இப்படி ஒரு அரேனா தான் உங்களுக்கு போட்டிக்கு இருக்கும். நீங்க உருவாக்குற ஒவ்வொரு ரோபோட்டும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்டார்ட் எண்டிங் இது இருக்கு தானே! இந்த ஸ்டார்ட்ல தொடங்கி, இந்த வெள்ளை கோட்டு வழியா இப்படியே பயணிச்சு இந்த ஃபினிஷுக்கு போகணும். இந்த ஃபினிஷுக்கு போறதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்டார்ட்ல வந்து உங்களோட ரோபோட் அல்லது அந்த ரோபோட் கார நீங்க விட்டு ஒன் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்படியே அந்த ரோபோட் கார் இந்த வெள்ளக்கோட்டின் வழியா பயணித்து, இந்த 2ன்னு சொல்லி சொன்ன இடத்துக்கு வரைக்க, உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த 3 போட்டு இந்த இடது பக்கமும், வலது பக்கமும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, 2 சதுர பாக்ஸ் இருக்கு. அந்த 2 சதுர பாக்ஸ்ல ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி இந்த 2 சதுரத்துல எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் உங்களோட ரோபோட் திரும்பணும். உதாரணத்துக்கு உங்களோட ரோபோட் இதால வருது. பெட்டி வந்து வலப்பக்கம் இருக்கிற இந்த சதுரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ரோபோட் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வலப்பக்கமா திரும்பி இந்த ஃபினிஷ் என்ற இடத்துல வந்து நிக்கோணும். அல்லது பெட்டி வந்து இடப்பக்கம் இருக்கிற இந்த சதுரத்துல நிக்குதுன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ரோபோ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்படியே வந்து இடப்பக்கம் திரும்பி இந்த ஃபினிஷ் என்ற லைனுக்கு இருக்க வேணும். சோ இதுதான் உங்களுடைய போட்டியா இருக்கும். நீங்க ஒரு ரோபோ உருவாக்க போறீங்க, அல்லது ஒரு ரோபோ கார் ஒன்று உருவாக்க போறீங்க. அந்த கார் இந்த கோட்டின் வழியே பின்தொடர்ந்து வந்து, இந்த 2 இடத்துல இந்த இந்த பக்கம் இருக்கிற சதுரம் அல்லது இந்த பக்கம் இருக்கிற சதுரத்துல ஏதோ ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு பெட்டி இருக்க போது, அந்த பெட்டி எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் போய் ஃபினிஷ் என்ற லைன அடையணும். இதுதான் உங்களுக்கான போட்டி. அப்ப இதுதான் அந்த போட்டி அரங்கு இப்படித்தான் இருக்க போது.
இந்த போட்டி அரங்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்டார்ட்ன்னு இருக்கு தானே, ஸ்டார்ட்ன்றது ஒரு சதுரப்பெட்டியா இருக்கு. அந்த சதுரப்பெட்டியில வந்து அந்த சதுரப்பெட்டி சதுரம்னா உங்களுக்கு தெரியும் தானே, நீளமும், அகலமும் 2ம் ஒண்டா இருக்கும். அப்ப நீளமும், அகலமும் 2ம் ஒண்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த சதுரப்பெட்டி வந்து 25 சென்டிமீட்டர் நீளமும், 25 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பெட்டியா இருக்கு. விளங்குதா? இந்த போட்டி அரங்க பத்தி நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறகு இந்த லைன் இருக்கு தானே, இந்த உங்களோட ரோபோ போக வேண்டிய இந்த பாதை வந்து, பாதையின் அகலம் வந்து 3 சென்டிமீட்டரா இருக்கும் எல்லா இடம். அப்படியே இங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பாதைக்கும் அந்த பாக்ஸ் இருக்கும்னு சொல்லி சொன்னேன் தானே, அந்த பெட்டி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் தானே, அந்த பெட்டியும் இருக்கிற இந்த சதுரங்களுக்கு இடையிலான அளவுடைய எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 15 சென்டிமீட்டரா இருக்கு. ரைட்டா? அது அத மாதிரி இங்க இருக்கிற இந்த பாதைக்கும், இந்த சதுரங்களுக்கும் இடையிலான அளவிட கூட 15 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப இப்படித்தான் உங்களோட போட்டி அரங்கு இருக்கு. ரைட். அப்ப இந்த போட்டியில நீங்க பங்கு பெற்றேக்க என்னென்ன விஷயங்கள், அணி எப்படி இருக்கோணும், போட்டியில பங்கு பெற்றதுக்கான விதிமுறைகள் என்னென்னன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம். உங்களோட அணி இப்ப நீங்க இதுல குழுவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த போட்டியில வந்து நீங்க குழுவா பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவில பங்கு பெற்றலாம். 5 மாணவர்கள் சேர்ந்து ஒரு அணியா நீங்க வரலாம். ஆனா 5 மாணவர்களும் வந்து ஒரு பாடசாலையில இருந்து வந்திருக்கோணும். அதே நேரம் ஒரு பாடசாலையில இருந்து எத்தனை அணி வேணுமென்றாலும் போட்டிக்கு பங்கு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் தானே, இது பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு போட்டியா இருக்குது. அதால அந்த அணியில இருக்கிற ஒவ்வொருவரும் 19 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். சரியா? ரைட். அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து நான் சொல்லிருந்தேன் அந்த ரோபோட் கார் வந்து நீங்க தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி உருவாக்கலாம்? நீங்க எங்க இருந்து தொடங்கலாம்ன்னு சொல்லி நான் இந்த விதிமுறைகள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு சொல்றேன். அப்ப அந்த நீங்க டை கார் கிட்ஸ் இருக்கு. அந்த கிட்ஸ பயன்படுத்தி நீங்களாவே ஒரு தானியங்கிய வந்து உருவாக்கிக் கொள்ள வேணும். முதலே கடையில விக்கிற தானியங்கிகள வேண்டிக் கொண்டு வந்து போட்டியில பங்கு கொள்ள முடியாது. நீங்களா ஒரு அந்த கிட்ஸ வேண்டலாம். அந்த அந்த தானியங்கிய உருவாக்குறதுக்கு தேவையான விடயங்கள நீங்க வேண்டிக் கொள்ளலாமே ஒழிய, அந்த தானியங்கி ரோபோட்டாவே அப்படியே நீங்க அக்கா வேண்ட இயலாது. சரியா? அதுக்கு பிறகு அக்கா வந்து நீங்க கார வந்து நீங்கள் விடுவீங்க தானே! அந்த கார் வந்து தானாவே இயங்க வேணும். அந்த தானாவே இயங்குறது என்று என்னத்த நாங்க சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க ரிமோட் கண்ட்ரோலோ ஏதோ வச்சு அந்த காரை இயக்கலாம். அல்லது அந்த கார்ல இருந்து வேற ஏதாவது வயர்கள் எடுத்து, அப்படி நீங்கள் அந்த கார இயக்கலாது. நீங்க அந்த முன்னுக்கு காட்டினேன் தானே! அது மாதிரி அந்த ஸ்டார்ட் என்ற இடத்துல நீங்க அந்த உங்களோட கார அக்கா விட்டுட்டு, அந்த இத வந்து ஒரு ஸ்விட்ச் இருந்தா ஸ்விட்ச அமர்த்திட்டு நீங்க விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த கார் தானாவே இயங்க வேணும். ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளால நீங்க இயக்க முடியாது. சரியா? அடுத்தது வந்து அந்த தானியங்கி காருக்கு ஏதாவது ஒரு சக்தி அக்கா எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுடைய கேள்வியெல்லாம் நீங்க கடைசியா கேட்கலாம். ஓகேக்கா. சரி, ஓகே. ரைட். என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த தானியங்கி காருன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏதோ பேட்டரியோ அதுக்கு பவர் ஒண்ணு குடுக்க வேண்டி இருக்கும் தானே! அந்த பவர் குடுக்குறதுக்கு பாவிக்கிற பேட்டரீஸ் வந்து தானியங்கி காருக்குள்ளயே இருக்கணும். நீங்க வயர்களுக்களால பவர் குடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது. இருக்கக்கூடாது. சரியா? மற்றது அதுக்கு இந்த தானியங்கி செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான இலத்திரனியல் பொருட்கள், உணரிகள் எல்லாவற்றையுமே நீங்க தான் வேண்டி தானியங்கிய செய்ய வேண்டி வரும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த சதுரம் அந்த ஸ்டார்ட்டும், ஃபினிஷும் என்ற சதுரம் வந்து 25 தர 25 சென்டிமீட்டர் அகலம், நீளம் கொண்ட சதுரம் என்று தானே சொல்லியிருந்த நாங்கள். உங்களோட தானியங்கி அந்த சதுரத்துக்குள்ள அடங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப அதால நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட தானியங்கி வந்து 25 தர 25 சென்டிமீட்டர் அகலமும், நீளத்துக்கும் உள்ள இருக்கணும். அதுக்கு கூடினா உங்களோட தானியங்கிகள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஹைட்ட பத்தி அதாவது உயரத்த பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அகலம் வந்து 25 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கணும். சரியா? விளங்குதா? ரைட்.
போட்டி விதிமுறைகள கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க தானியங்கி கொண்டு வருவீங்க. அந்த போட்டி அரங்குல அந்த ஸ்டார்ட்ன்ற இடத்துக்குள்ள விடுவீங்க. விடுறதுக்கு முன்ன உங்களோட தானியங்கிகள காலிபரேட் பண்றது. அதாவது திருத்தம் ஏதாவது செய்யணும். அல்லது உங்களோட சரியா இயங்குதா? எல்லாம் சென்சர்ஸ் எல்லாம் வேலை செய்தான்னு எல்லாம் பார்க்கிறதுக்கு வந்து 1 நிமிஷம் உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி 25 தர 25 சென்டிமீட்டர் பரிமாணமுடைய ஆரம்ப பெட்டிக்குள்ள உங்களோட ரோபோட் வந்து பொருந்தி இருக்க வேணும். அதுக்கு கூடிச்சுதுன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ரோபோட் என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா, டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். சரியா? அடுத்து நீங்கள் அணியா வருவீங்க தானே? அணியா வரைக்க ஒரு விஷயம் கவனிக்கணும். உங்களோட ரோபோட்ட வந்து ஆரம்ப இடத்துல இருந்து பொத்தான அழுத்தி இயங்க வைக்கிறதுக்கு, உங்களோட டீம்ல இருந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் அ உள்ளுக்குள்ள அந்த அரேனா போட்டி அரங்குக்குள்ள உள்ளுக்குள்ள வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்ப ஒரே உங்களோட 5 பேர் சேர்ந்து செய்தாலும், ஒரு ஆள் வந்து தான் அந்த தானியங்கிய அந்த ஜட்ஜஸ்க்கு முன்னால கூடிய மாதிரி இருப்பீங்க. சரியா? பிறகு ஜட்ஜஸ் இருப்பினும், அவையலால் அவைய வந்து உங்களோட ரோபோ எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம் போகுது, ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ்க்கு போறதுக்கு இடையில உங்களோட ரோபோக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என்று வந்து அவையெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவீங்க. எந்த ரோபோட் ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ்க்குள்ள வந்து மிகவும் ஃபாஸ்ட்டா போய் முடிக்குதோ, அந்த ரோபோ தான் வின்னரா அ தெரிவு செய்யப்படும். மற்றது வந்து உங்களுக்கு 3 தரம் சான்ஸ் இருக்கு. உங்களோட ரோபோவ அந்த அரேனாவுல அந்த விட்டு ஓட விடுறதுக்கு 3 ஓட்டங்கள், சோதனை ஓட்டம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோதனை ஓட்டங்கள் 10 நிமிஷம் வழங்கப்படும். சரியா? அப்ப முதலாவதா நீங்க முதலாந்தரத்துல உங்களோட ரோபோட்ட விடுறீங்க. உங்களோட ரோபோட் வந்து ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ் மட்டும் முடிக்கலைன்னு சொல்லி சொன்னா, 2வதா திருப்பி விடலாம். அப்பவும் முடிக்கலைன்னு சொல்லி சொன்னா, 3வதாவும் திருப்பி விடலாம். ஒருவேளை நீங்க முதலாவதா விடைக்கியே வந்து உங்களோட ரோபோ வந்து ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ்க்கு போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்க அடுத்த 2 சான்ஸஸ் என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, 2 சான்ஸும் விடலாம். விடைக்க அந்த 3 தரம் உங்களோட ரோபோ ஓடினதுல, எந்த தரத்துல வந்து குறைந்த அளவு நேரத்துக்குள்ள ஓடி முடிக்குதோ ஸ்டார்ட்ல இருந்து பினிஷ, அந்த நேரத்த வந்து நடுவர்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு எடுத்து சரியா? இது வந்து அரங்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், கருப்பு நிறத்துல வெள்ள கோடு இருக்கும். சரியா? அதுதான் அரங்கம். அப்ப உங்களோட ரோபோ வந்து வெள்ள கோட்ட அ பின்தொடர்ந்து கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அ முதலே சொன்ன மாரி தான் 3 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும் அந்த வெள்ளக்கோடு. மற்றது வந்து 2 கோடுகளுக்கும் இடையிலான அ குறைந்தபட்ச இடைவெளி 15 சென்டிமீட்டர் ஆவது இருக்கும். சரியா? அதே நேரம் போட்டி நடைபெறதுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னரே நீங்க உங்களோட ரோபோக்கள அல்லது கார்கள கொண்டு வந்து போட்டி நடைபெற அங்க நிப்பின மன்னமராக்காம அவைட்ட சமர்ப்பிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க அதுகள்ல எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. விளங்குதா? ரைட். இந்த போட்டி எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மாதம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, அதாவது ஒரு சனிக்கிழமை விடிய 8 மணியில இருந்து 12 மணிக்குள்ள நடக்கும். ஜாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்துல நடக்கும். ஜெஃப்னா கல்ச்சுரல் சென்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஜெஃப்னா லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கு. சரியா? அப்ப 8ல இருந்து 12 மணி மட்டும் இந்த போட்டி நடக்க போகுது. அப்ப எல்லாருமே நீங்க அதுல பங்கு பெற்றணும்னு சொல்லி சொன்னா 7:30க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். போட்டிகளுக்கு வாரதுக்கு. அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போட்டிக்கு நீங்கள் தயாராக வேண்டி இருக்கும். அதே நேரம் நீங்க ரோபோ செய்ய போறீங்க தானே! அந்த ரோபோவ வந்து போட்டிய மாதிரி ஒரு மாதிரி அரங்குல விட்டு உங்களோட ரோபோ வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு 2ஆம் தேதி 4 மணிக்கு அதே கல்ச்சுரல் சென்டருக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ரோபோவ நீங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓடுதா? அல்லது நீங்க என்னென்ன திருத்தங்கள் செய்யணும் போட்டிக்கு முதலன்னு சொல்லி. அதாவது டெஸ்டிங்குக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தர்றேன். அதாவது வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி பின்னேரம் 4 மணிக்கு ஜெஃப்னா கல்ச்சுரல் சென்டருக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் அந்த ரோபோவ அ ஓட விட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். மற்றது வந்து புள்ளிகள் எப்படி வழங்கப்பட போறோம்னு சொல்லி சொன்னா, அதான் தானியங்கிகள் வந்து கோடுகள பட பின்தொடர்ந்து அந்த பாதையை கடந்து முடிக்கும் நேர அடிப்படையில தான் புள்ளிகள் வழங்க போறோம். அப்ப அந்த தானியங்கி எடுக்கிற வேகம், அடுத்தது முடிக்கிற நேரம், எவ்வளவு துல்லியமா போகுது, எப்படி சரியா நகர்ந்து போகுது, அந்த கோட்டிலேயே நகர்ந்து போகுதான்றத பார்த்து தான் புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? கோட்டிய
அந்த கோடுகளை விட்டு தானியங்கி நகர்ந்ததோ அல்லது போட்டியில இருக்கிற விதிமுறைகளை ஏதாவது உங்களோட தானியங்கி மீறினா அல்லது நீங்கள் மீறினால் வந்து புள்ளிகள் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் குறைக்கப்படும். சரியா? தானியங்கிகளை நீங்க தான் செய்திருக்கிறீங்களா என்று சொல்லி உண்மைத்தன்மையை அறிகிறதுக்கு வந்து நடுவர்கள் பரிசீலிப்பார்கள். அதே நேரம் உங்கள்ட்ட என்னென்ன செய்த நீங்கள் எப்படி செய்த நீங்கள் சின்ன சின்ன கேள்விகளும் அவியல் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? மற்றது இது ஒரு பாடசாலையில இருந்து நீங்கள் வந்து செய்யற ஒரு போட்டி என்றபடியா நீங்க ஒரு நல்ல பொது நன்னடத்தைகள் போட்டிக்கான நற்பண்புகளையும் நீங்க வெளிப்படுத்த கொள்ளணும். இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவினம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் வரணும், போட்டி இருக்கணும். ஆனா எப்பவுமே பொறாமை இருக்க கூடாது. சரியா? ரைட். மற்றது பரிசு. இந்த பரிசுல எப்படி வழங்கப்பட போகுதுன்னு சொல்லி சொன்னா, போட்டியில பங்கு பெற அனைத்து மாணவர்களுக்குமே வந்து சான்றிதழ் போட்டி நடைபெறாண்டு வழங்கப்படும். பரிசளிப்பு விழா அடுத்த நாள் நடைபெறும். எத்தனை மணிக்குன்னு சொல்லி நாங்கள் அறிவிப்போம். அதிக புள்ளிகளை பெற முதல் 3 அணிகளுக்கும் பரிசளிப்பு நடக்கும். முதல் அணி 25,000 ரூபாய் பரிசை பெற்றுக்கொள்ளும். 2ஆம் அணி 15,000 ரூபாய் பரிசை பெற்றுக்கொள்ளும். 3ஆம் அணி 10,000 ரூபாய் பரிசை பெற்று கொள்ளும். சரியா? பிறகு உங்களோட தானியங்கிகள் அந்த ஷாப்பா ஏதாவது எஜ் இருக்கா, இருக்காது கீறுமா, பாதுகாப்பானவையாண்டு விஷயங்களை எல்லாம் நீங்க தான் எப்பவுமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அதை விட இயங்கிக் கொண்டிருக்கிற தானியங்கிகளை நீங்கள் எப்பவுமே தொடக்கூடாது. அதை தொடாம இருக்கிறது தவிர்ப்பது மிகவும் நல்ல. மற்றது உங்களுக்கு புதுமையா ஒரு தானியங்கி செய்யணும், ரோபோட் கார் செய்யணும், உங்களோட ஐடியாஸையும் இருக்க போடும். இது ஒரு போட்டி என்றதை தாண்டி நீங்கள் ரொபோட்டிக்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள போறீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப உங்களோட புதுமையான அம்சங்கள் வெவ்வேறு விதத்துல உங்களோட தானியங்கிகளை செய்யறதுக்கு நீங்க உங்களை எப்பவுமே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டா வரணும்ன்றதை தாண்டி புதுசா ஏதாவது நான் செய்யலாமா, நான் இன்னும் நிறைய விஷயங்களை இதுல இருந்து படிச்சு கொள்ளலாம் என்ற விஷயங்களை நீங்க புத்தாக்கங்களை வந்து உங்களோட இந்த காரோ ரோபோட் செய்யக்கு அதுல எப்பவுமே அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு நீங்க மறந்துடாதீங்க. சரியா? ரைட். இதுதான் போட்டி தொடர்பான விவரங்கள். இதுல ஏதாவது கேள்வி இருக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்க இப்ப கேட்டுக்கொள்ளலாம். அக்கா சொல்லுங்க. அது இப்ப தானியங்கு காருக்கு நாங்க இப்ப சென்சர் வேண்டும் தானே வேணும். ஓமோம். அது சென்சரை நாங்க நல்லபடியா கரெக்டா ஒரு இணைச்சு கொண்டோம்னா தெரியுதானே. அந்த தானியங்கு காருக்கு நாங்க சென்சரை வேண்டி இணைச்சு கொண்டோம்னா தெரியுதானே. இணைச்சா அந்த நாங்க இப்ப நீங்க சொன்ன அளவு அந்த சதுரப்பட்டிக்கு உள்ள இருக்கணும். அது எங்களுக்கு இப்ப புதுசு செய்யறது. அதனால அந்த சென்சரை வேண்டி இணைச்சா அது நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்குமா, இல்லாட்டிக்கு நாங்க தானாவே அது திரும்புமா? நான் அதுகளை பற்றி பின்னுக்கு என்ன மாதிரி அந்த ரோபோட் இயங்குமென்று அடுத்ததா சொல்ல போறேன். சரி, அப்ப அதையும் பார்த்துட்டு நாங்கள் கேள்விகளுக்கு போவோம். சரியா? அந்த ரோபோட் எப்படி இருக்கும், இதுக்கு பின்னால இயங்குறதுக்கு என்னென்ன சயின்ஸ் இருக்குது, எப்படி அந்த என்னென்ன சென்சர்ஸை நீங்க பாவிக்கணும்னு நாங்கள் அடுத்ததா இருக்கா பார்ப்போம். ஓகா, என்னண்டா எங்களுக்கு இப்ப அந்த ரோபோட்டு கார் தானே நாங்க செய்யணும். நான் இதை முடிக்க நீங்க உங்களோட கேள்வியில கேளுங்க. நான் இந்த எப்படி செய்யணும் இந்த விஷயங்களை எல்லாம் நான் அடுத்ததா சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வேற மெல்ல இருக்கும். எப்படி நாங்கள் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் வேண்டணும், எப்படி செய்யணும் என்ற விஷயத்த உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கும். நான் அடுத்த இதை ஷேர் பண்றேன். அதை முடிச்சுட்டு நாங்க கேள்விகளுக்கு போவோம். இந்த ஸ்கிரீன் தெரியுது தானே எல்லாருக்கும்? ரைட்.
இப்ப வந்து இந்த உண்மையாவே தானியங்கி ரோபோட் என்ன லைன் ஃபாலோயிங் ரோபோட் தான் நாங்க சொல்ல போறோம். ஏன் நாங்கள் உண்மையா இது ஒரு போட்டி. போட்டின்றத தாண்டி நாங்கள் இந்த விஷயங்கள நாங்கள் ஏன் பாவிக்கோணும்? எங்கெங்க பாவிக்கலாம் என்ற விஷயத்த வந்து அ நாங்கள் பார்க்கலாம். ஏன் நாங்க உண்மையாவே இந்த போட்டியில பங்கு பெற்ற வேணும் என்ற விஷயம் என்று சொல்லி சொன்னா, இப்ப உண்மையாவே இப்ப நீங்க செய்றது வந்து ஒரு வெள்ளக்கோட்ட பின்தொடர்ந்து போகக்கூடிய ஒரு கார் ஒண்ணு செய்ய போறீங்க. சரியா? உண்மையாவே இந்த கார வந்து நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சு சென்சர்ஸ், கேமராஸ் எல்லாம் பூட்டி இப்ப செல்ஃப் டிரைவிங் கார்ன்னு இருக்கு. தானாவே இயங்கக்கூடிய காரா கூட இத மாத்தலாம். அதுக்கான அடிப்படை அறிவ பெறுறதுக்கு நீங்க இப்படியான ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட் செய்றது மிக முக்கியமா இருக்கு. அதே நேரம் நீங்க இப்படி இந்த கார்கள வடிவமைக்கிற மூலம் நிறைய காம்படிஷன் இருக்கு. ரொபோட்டிக் காம்படிஷன். அந்த ரொபோட்டிக் காம்படிஷன்லயும் நீங்க பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கைய தாண்டி வெளிநாடுகள்ல கூட நிறைய காம்படிஷன் நடக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இப்படியான காம்படிஷன்ல நான் எப்படி பங்கு பெற்றி என்னுடைய அறிவ மேம்படுத்தலாம், அனுபவங்கள பெற்றுக்கொள்ளலாம்ன்னு சொல்லி, நீங்க உங்கள வளர்த்துக் கொள்றதுக்கு இது உண்மையாவே ஒரு நல்ல ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும். அதே நேரம் இப்ப நீங்க இன்ஜினியர்ஸா வரணும்னு நிறைய பேர் விரும்புவீங்க. சயின்டிஸ்ட்டா வரணும்னு விரும்புவீங்க. அதுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸ், சென்சர்ஸ் பற்றின விடயங்கள நீங்க படிச்சு கொள்றதுக்கு, படிச்சத படிச்சதோடயே விடாம, நாங்கள் அந்த விஷயத்த வச்சு ரோபோட் உருவாக்க தொடங்குறதுக்கு, இது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்க போது. அப்ப தானியங்கி வந்து எங்கெங்க பாவிக்கிறேன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எங்க பாவிக்கலாம் இந்த தானியங்கி லைன் ஃபாலோயிங் ரோபோட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப பெரிய பெரிய டெரஸ், அமேசான் மாதிரி பெரிய பெரிய இந்த சாமானுகள ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடங்கள்ல, ம ஆட்கள் வந்து சாமானுகள டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா, இப்படியான தானியங்கி கார்கள ஒரு பாதை மூலம் தானாவே போய் வரக்கூடிய மாதிரி இயக்குவோம்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாமானுகள கொண்டு செல்றதுக்கு இந்த கார்கள நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த செல்ஃப் டிரைவிங் கார் ஆட்களே இல்லாம தானா இயங்கக்கூடிய கார்கள் செய்யறதுக்கு இந்த தியரி வந்து பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்ப இந்த நீங்க செய்ய போற தானியங்கி காருக்கு என்ன பேசிக்? எப்படி இது வேலை செய்யுது? இப்ப எந்த ஒரு விஷயம் நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னாலும், நான் 3 விஷயங்கள எப்பவுமே நாங்கள் யோசிக்க வேணும். ஏன், எதற்கு, எப்படி என்ற விஷயம். எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? என்ற விஷயங்கள நாங்கள் ஆராயத் தொடங்கினோம்னு சொல்லி சொன்னாலே, நாங்கள் நிறைய ரோபோட் செய்றது எங்களுக்கு சரியா ஈஸியா போயிடும். சரியா? ரைட். இந்த கார் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல மிக முக்கியமா அந்த லைன் இருக்கு தானே, பின்தொடர்ந்து போற கோட வந்து சென்ஸ் பண்றதுக்கு ஐஆர் சென்சர்ன்ற ஒரு விஷயம் மிக முக்கியமா இருக்குது. ஐஆர் சென்சர் என்றா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். சரியா? அப்ப நீங்க இந்த கார் உருவாக்குறதுக்கு 2 ஐஆர் சென்சர பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். அப்ப ஒரு கார் வந்து கோட்ட பின்தொடர்ந்து செல்ல வேணும்னு சொல்லி சொன்னா, நீங்கள் அந்த அரங்காவ பார்த்தீங்க. போட்டி அரங்க பார்த்தீங்க. அதுல நேர்கோடு இருக்கும், வளைவுகள் இருக்கும். இல்லையா? அப்ப 2 விஷயம் மிக முக்கியம். நேர்கோட்ட பின்தொடர்ந்து செல்றது. வளைவு வந்தா அந்த வளைவ பின்தொடர்ந்து வளைஞ்சு உங்களோட கார் திரும்பக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கோணும். தானாவே திரும்பக்கூடிய மாதிரியான இது இருக்கோணும். சரியா? ரைட். அப்ப இப்படி கார் இருந்தா, அப்ப இந்த இடப்பக்கம் இருக்கிற இந்த படத்த பாருங்க. இதுல இடப்பக்கம் ஒரு வளைவு இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? உங்களோட கார் நேரா இப்படியே ஓடி வந்து, இதுல இடப்பக்கம் திரும்பும். சரியா? ரைட். இதுல பாருங்க, நடுவுல இருக்கிற படத்துல பாருங்க. கார் வந்து ஒரு இடமுமே திரும்பக்கூடாது. இப்படியே நேரா போகணும். இந்த வலப்பக்கம் இருக்கிற படத்தை பாருங்க. கார் வந்து நேர்கோட்டின் வழி வந்து பிறகு எங்க போகணும்? வலப்பக்கம் திரும்பி போகணும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது சென்சர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களோட கார இந்த அதாவது இந்த கோட்ட முதல் ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு பழக்கணும். பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இடப்பக்கம், வலப்பக்கம் திரும்புறதுக்கு பழக்கணும். சரியா? அப்ப கோட்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நீங்க என்னத்த பயன்படுத்த போறோம்னு சொல்லி சொன்னால், ஐஆர் சென்சர்ன்னு ஒரு விஷயத்த பயன்படுத்த போறோம். சரியா?
ரைட். அப்ப இப்ப ஒரு இது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த படங்கள பாருங்க எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். உண்மையாவே நேரா போகணும்னு சொல்லி சொன்னா, ஒரு காருக்கு வந்து 2 சில்லு பூட்டியிருக்கு. 3 சில்லு இருக்கு. அதுல 2 சில்லுக்கு நீங்க மோட்டார் பூட்டியிருப்பீங்க. நீங்கள் யாராவது மியூட் பண்ணாம இருந்தா ஒருக்கா மியூட் பண்ணுங்க. ரைட். ஓகே. அப்ப அந்த காருக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, மோட்டார் பூட்டியிருப்பீங்க. மியூட் பண்ணுங்க. ஓகே. காருக்கு இந்த சில்லுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, மோட்டார் பூட்டி இருக்கிறபடியா இந்த சில்லு சுத்த போகுது. அப்ப சில்லு சுத்தி 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 கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கு. சரியா? அப்ப இந்த நடுவுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, 2 சில்லும் ஒரே வேகத்துல சுத்தி கொண்டிருக்கும்னு சொல்லி சொன்னா, கார் வந்து அதான் சொல்ற ஸ்டெடியா நேரா போகும். சரியா? அதே நேரம் நீங்க ரைட் அதாவது வலப்பக்கம் திரும்ப வைக்கணும் அல்லது இடப்பக்கம் திரும்ப வைக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கணும் உங்களோட சில்லுகளுக்கு அல்லது உங்களோட மோட்டர் ஸ்பீட் என்ன நடக்கணும் மோட்டருக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும் தானே அதானே நீங்க ஸ்பீட கூட்டினா சில்லு ஸ்பீடா சுத்தும் ஸ்பீட குறைச்சா என்ன நடக்கும் ஸ்பீட குறைக்கும் அப்ப என்ன நடக்கணும் இப்ப வலப்பக்கம் ஒரு உங்களோட காரை திரும்ப வைக்கணும் அல்லது இடப்பக்கம் காரை திரும்ப வைக்கணும்னு சொல்லி சொன்னா உண்மையாவே இந்த 2 சிண்டு அல்லது 2 மோட்டர் ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதன் மூலம் நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்ப வைக்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களோட கார் வந்து வலப்பக்கம் திரும்பணும் வலப்பக்கம் திரும்பணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களோட வலப்பக்கம் இந்த மோட்டர் இருக்குதானே இந்த மோட்டரை ஸ்லோவாக்கி அல்லது ஸ்டாப் பண்ணி இடப்பக்க மோட்டரை ஃபாஸ்ட் ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வீல் சுத்துறத நிப்பாட்டும் அல்லது குறைக்கும் அப்ப குறைக்க இது என்ன செய்யும்னா ஸ்பீடா சுத்த உங்களோட கார் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா வலப்பக்கம் சாதுவா திரும்பும் அப்ப வலப்பக்கம் சாதுவா திரும்பி இந்த கோட்டின் வழி வலப்பக்கம் போகும் அதே நேரம் இடப்பக்கம் திரும்பணும்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இடப்பக்க சில்லு இருக்குதானே இடப்பக்க சில்லுல கூடி இருக்கிற மோட்டரை ஸ்லோவாக்கி அல்லது நிப்பாட்டி வலப்பக்க மோட்டரை ஃபாஸ்ட் ஆக்கணும் ஃபாஸ்ட் ஆக்கி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இடப்பக்கம் உங்களோட மோட்டர் சாரி உங்களோட ரோபோட் வந்து திரும்பும் இது விளங்குதா அப்ப உங்களோட ரோபோட்டை வந்து திரும்ப வைக்கிறதுக்கு இந்த மோட்டர்கள் இடப்பக்க வலப்பக்க மோட்டரை ஸ்லோ ஆக்கி ஃபாஸ்ட் ஆக்குற அந்த இதுல வந்து நாங்கள் செய்து கொண்டு உங்களோட ரோபோட்டை வந்து திரும்ப வைக்கலாம் சரியா இது ஒரே நேரத்துல நடக்குமான்னு சொல்லி இல்ல சில வேளை நீங்க செய்து பார்க்கதான் உங்களுக்கு அதுல வர பிரச்சனைகள் சரி எவ்வளவு ஸ்பீட கூட்டணும் எவ்வளவு ஸ்பீட குறைக்கணும் எவ்வளவு ஸ்பீடுல உங்களோட ரோபோ போகணும் சொல்லி எல்லாம் உங்களோட நீங்க செய்யற ரோபோட் அளவு நிறைய எல்லாமே அந்த விஷயங்களை தீர்மானிக்கும் விளங்குதா ஓகே அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ரோபோ செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் என்னென்ன கம்போனன்ட்ஸ் அல்லது சென்சர்ஸ் தேவைப்படும் சொல்லி ரைட்டா அப்ப முதலாவதா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான சென்சர் இந்த இன்ஃப்ராரெட் சென்சர் நான் சொன்ன மாதிரி இந்த இதுல கீழே இருக்கு காட்டி இருக்கு இதுதான் அந்த இன்ஃப்ராரெட் சென்சர் இந்த சென்சரை வச்சுக்கொண்டுதான் அந்த கோட்டை வந்து உங்களோட ரோபோ வந்து உணரப்போகுது அப்ப நீங்க இப்படி இந்த இன்ஃப்ராரெட் சென்சர் 2 பூட்டலாம் நிறைய பூட்டினம்னு சொல்லி சொன்னா வடிவா அந்த துல்லியமா உங்களோட கோடுகளை வந்து அது உணரும் ஆனா நிறைய பூட்டுறதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க கோடிங் பண்ணுவோம் தானே கோடிங் பண்ணிக்க நிறைய சிக்கல்கள் வரும் உங்களுக்குமே இதுக்கு கூட 2 போதுமானதா இருக்கு எனது வீல்ஸ் தேவை அதாவது சில்லு தேவை மோட்டோர்ஸ் அந்த சில்லோட சேர்ந்துனா கியர் மோட்டர்ஸ் தேவைப்படும் பிறகு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யணும் இப்ப ஒரு வெள்ளை கோடு இருந்தா நேர போகணும் வெள்ளை கோடு வளைஞ்சா இடப்பக்கம் வளையணும் வலப்பக்கமா விளைஞ்சா வலப்பக்கம் திரும்பணும் என்று சொல்லி கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நாங்க மைக்ரோ கண்ட்ரோலர் நுண் கட்டுப்படுத்தி என்று பாவிப்போம் அது நீங்க ஆர்டினோவை
யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆர்டினோவும் ஒரு வழி. நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. நீங்க ஆர்டினோவை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதை விட பேட்டரி தேவை. இவ்வளத்தையும் இயக்குறதுக்கு பேட்டரி தேவை. அதையும் தாண்டி வேற எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, வயர்ஸ். ஆடியோ உண்மையாவே என்னென்ன தேவைன்னு நான் இன்னும் ஒரு இதுல காட்டுறேன். இதுல இருக்கிற அவ்வளவு சாமானும் உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸ்கியூஸ் மீ அக்கா. வெயிட், நான் இதை முடிச்சுட்டு வரேன். இப்ப உண்மையாவே உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா பாருங்க. சேசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி கார் சேசிஸ்ன்னு நீங்க கேட்டு பண்ணலாம். அதாவது இவ்வளவு சாமானையும் ஒரு கார் செய்யறேன்னு சொல்லி சொன்னா காரை தாங்குறதுக்கு ஒரு பொடி தேவை தானே, அதுதான் இந்த சேசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சேசிஸ்ன்னு சொல்லிக்க மோட்டரும் வரும், அதாவது கியர் மோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டரும் வரும், வீலும் வரும். சரியா? இப்ப நீங்க இதுல 3 வீலை வச்சு செய்யலாம். அந்த 2 மோட்டர் இயங்குறதுக்கு இப்படி ரப்பர் வீல், பெரிய வீல் போடலாம். முன்னுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட கார் வந்து திரும்பணும் தானே, இதற்கு பக்கம் அல்லது வல பக்கம் திரும்பணும். அப்ப திரும்புறதுக்கு வந்து நீங்க திரும்பக்கூடிய மாதிரி, சுத்தக்கூடிய மாதிரியான வீல் பாவிக்கணும். உதாரணத்துக்கு உங்களோட அந்த சூட்கேஸுகள் அதுகள்ல நல்ல அந்த 300 பாகையும் திரும்பக்கூடிய வீல்ஸ் இருக்கும் தானே, அந்த வீல்ஸ நீங்க பாவிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஸ்லோ பண்ணி இடப்பக்கம் திரும்பணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட மோட்டார் இடப்பக்கம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? இடப்பக்க சில்லோட இருக்கிற மோட்டர நீங்க என்ன செய்வீங்க? ஸ்லோ பண்ணுவீங்க அல்லது ஸ்டாப் பண்ணுவீங்க. வலப்பக்கத்த ஃபாஸ்ட் ஆக்குவீங்க. அப்ப இடப்பக்கத்த ஸ்லோ பண்ணி வலப்பக்கத்த ஃபாஸ்ட் ஆக்க திரும்பேக முன்னுக்கு இப்படி 300 பாக அல்லது பின்னுக்கு 300 பாக திரும்பக்கூடிய மாதிரியான வீல் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஈஸியா உங்களோட ஒரு எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூத்தா உங்களோட ரொபோட்டிக் கார் வந்து திரும்பும். சரியா? அப்ப உங்களுக்கு சேசிஸ் வேணும். அதாவது மோட்டார், அந்த பாடி, வீல் அது வேணும். ஆர்டினோ அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர் ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். மற்றது அந்த கியர் மோட்டர வந்து நாங்க ஆர்டினோவோட நேரடியா ஆர்டினோவோடையோ வேற எது மைக்ரோ கண்ட்ரோலரோடையோ நேரடியா இணைக்க இயலாது. மோட்டோ ஷீல்டு அது L298N என்ற மோட்டோ ஷீல்ட நீங்க ஆர்டினோ யூனோ R3 யோட பாவிச்சு கொள்ளலாம். மற்றது ஐஆர் சென்சர்ஸ் வேணும். 2 வேணும்னு நான் சொன்னேன் தானே. அத ப்ராக்ஸிமிட்டி சென்சர்ஸ் ஒரே சென்சர்ஸ் தான். சரியா? அதுக்கு பிறகு நீங்க பாவிக்கிறதுக்கு ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படலாம், ஸ்விட்ச் தேவைப்படலாம். இந்த ஸ்விட்ச ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தானே விடணும். அல்லது பேட்டரி ட்ரெயின் ஆயிடும் தானே. அடுத்தது வந்து பேட்டரி எவ்வளவு போடணுமோ அதுக்கேற்ற மாதிரியான பேட்டரி ஹோல்டர் உங்களுக்கு தேவைப்படலாம். அப்ப இவ்வளவு சாமானும் ஒரு பேசிக்கா நீங்க ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய சாமான்களா இருக்க போகுது. சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த ஐஆர் சென்சர் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஐஆர் சென்சர் அப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஐஆர் சென்சர்ல பாத்தீங்கன்னா 2 எல்இடி பல்ப் மாதிரி 2 இருக்கு. அதுல ஒண்ட சொல்லுவோம் ஐஆர் எமிட்டர் அல்லது ஐஆர் எல்இடி, அடுத்தது வந்து ரிசீவர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, அந்த ஐஆர் எல்இடி அல்லது ஐஆர் எமிட்டர் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அதாவது அது ஒரு கதிர், அந்த கதிரை வெளிவிடும். அப்ப உண்மையாவே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்படி பிளாக்கா இருக்கிற இடங்கள்ல என்ன செய்யும், நீங்க படிச்சிருப்பீங்க சில வேளை. பிளாக் என்ன செய்யும், அந்த கதிரை வந்து அதாவது கருப்பு சர்வேஸா இருக்கிற எந்த விடயத்திலையும் ஐஆர் கதிர் பட்டுதுன்னு சொல்லி சொன்னா, அது அந்த ஐஆர் கதிரை தெறிக்க விடாது, உள்ளிழுத்திடும். சரியா? அதே நேரம் ஒரு லைட் கலர்ன்னு சொல்லி சொன்னா, இங்க என்ன கலர்? வெள்ளை கலர். வெள்ளை கலர் மாதிரியான சர்வேஸ்ல ஐஆர் கதிர் படுதுன்னு சொல்லி சொன்னால், அதுல படுற கதிர் பட்டு தெறிப்படையும். அப்ப தெறிப்படைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த ரிசீவர் அல்லது போட்டோ டயோட் இருக்கும் தானே, அது வந்து பட்டு தெறிக்கிற கதிரை ரிசீவ் பண்றதன் மூலம் ஓகே இந்த பாதையை எது வெள்ளை எது கருப்பு என்ற விஷயங்களை வந்து உங்களோட ஐஆர் சென்சர் என்ன செய்ய போகுது, சென்ஸ் பண்ண போகுது. விளங்குதா? அப்ப இப்படிதான் இந்த ஐஆர் சென்சர் வேலை செய்யுது. ரைட்? இப்ப திருப்பி உங்களுக்கு சொல்றேன் என்னண்டு. இப்ப 2 ஐஆர் போடுறீங்க தானே, அப்ப உங்களோட ரொபோ எப்படி திரும்பணும்னு சொல்லி சொன்னால், இதுல 2 ஐஆர் இருக்கு. இடப்பக்கம் திரும்பணும்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இடப்பக்கம் இருக்கிற ஐஆர் சென்சர் உங்களோட கருப்பு கோட்டை இனங்காணும். வலப்பக்கம் இருக்கிற ஐஆர் சென்சர் வந்து வெள்ளை கலரை இனங்காணும்.
அப்ப அப்படி செய்ய என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட இடப்பக்கம் இருக்கிற வீல் என்ன செய்யணும், ஸ்லோ ஆகணும் அல்லது நிப்பாட்டி வீல ஸ்லோ ஆக்கி அல்லது நிப்பாட்டி வலப்பக்கம் இருக்கிற வீல என்ன செய்யணும், ஸ்பீட கூட்டணும். வலப்பக்கம் இருக்கிற வீல் ஸ்பீட கூட்டி இடப்பக்கம் திரும்ப வைப்பீங்க. சரியா? 2 ஐஆர் சென்சருமே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் கருப்பு என்ற விஷயத்த இனம் காணும். இப்ப இதுல நான் வெள்ள இதுல இத நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுல இருக்கிற கோடு வந்து கருப்பு. எங்கட போட்டி அரங்குல இருக்க போறது வந்து வெள்ளை. இப்ப இந்த ஐஆர் 2 சென்சருமே வெள்ளை இனம் காணும்னு சொல்லி சொன்னா உங்களோட ரோபோ நேரா போகணும். நேரா போகணும்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. 2 வீலுமே ஒரே ஸ்பீடுல சுத்தணும். சுத்தினா நேரா போகும். சரியா? அதே நேரம் உங்களோட ஒரு வலப்பக்கம் இருக்கிற ஐஆர் சென்சர் உங்களை வெள்ளக்கோட்டை கண்டு இடப்பக்கம் இருக்கிற சென்சர் கருப்ப அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட இந்த ரோபோ வந்து வலப்பக்கம் திரும்பணும். சரியா? இப்ப வலப்பக்கம் திரும்பணும்னா என்ன செய்யணும், வலப்பக்கம் இருக்கிற வீலின் மோட்டர் ஸ்பீடை குறைப்பீங்க அல்லது சீரோவாக்கி இடப்பக்கம் இருக்கிற மோட்டர் ஸ்பீடை கூடினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ரோபோ என்ன செய்யும், வலப்பக்கம் திரும்பும். விளங்குதா? ரைட். இப்படித்தான் உங்களோட ஐஆர் சென்சர் வேலை செய்ய போகுது. இன்னும் ஒரு படம் காட்டுறேன், அதுல இன்னும் உங்களுக்கு கூட விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட் ரைட் இங்க பாருங்க, இப்படி திரும்பணும். ஒரு சென்சர் அதாவது அதான் திரும்புறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா ஒரு சென்சர்ல வெள்ளையும் மற்ற சென்சர்ல கருப்பும் சென்ஸ் ஆயினா அதை ஏதோ ஒரு இடத்தை திரும்ப வேணும் என்ற ஒரு அடையாளப்படுத்தல் இருக்கு. சரியா? அதே நேரம் லெப்டா திரும்பணும் என்று சொல்லி சொன்னா என்ன செய்யணும் என்ற விஷயம் இதுல போட்டிருக்கு. ரைட்? நேர போய் கொண்டிருக்கும்னு சொல்லி சொன்னா 2 சென்சருமே கருப்பு கலரை மட்டும்தான் இனம் காணும். விளங்குதா? இப்படித்தான் இது ஒர்க் ஆகுது. ரைட். சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல காட்டி இருக்கிற மாதிரி தான். பிளாக்ண்டா ஃபுல்லாவே இந்த ரேஸை வந்து அப்சர்வ் அந்த உங்களோட டவுட்டுகளை கடைசி உங்களுக்கு டைம் தருவோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இதை ஃபுல்லா கதைச்சிருக்க முடிப்போம். சரியா? ஓகே ஓகே ரைட். அப்ப எப்படி நீங்க பில் பண்ணுவீங்க இந்த ரோபோட்னு சொல்லி சொன்னா முதல் உங்களுக்கு தேவையான கம்போனன்ட்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க. சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பிறகு உங்களுக்கு தெரியும் ஆர்டினோ நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி வலப்பக்கம் இப்ப வலப்பக்கம் திரும்ப போகுதுன்னு சொல்லி சொன்னா வலப்பக்கம் இருக்கிற வீலை ஸ்லோவாக்கி இடப்பக்கம் இருக்கிற வீலை வந்து ஃபாஸ்ட் ஆகணும். அப்ப அப்படி செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் ஆர்டினோ ஐடியை வச்சு நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி ப்ரோக்ராமிங் எழுதுற இந்த விஷயம் இதுல லைன் ஃபாலோயிங் ரோபோட் எப்படி செய்யறேன்னு நீங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணல. நாங்க நிறைய இடத்துல இணையதளங்கள் இன்டர்நெட் எல்லாம் பாவிக்கிறோம் தானே. அப்ப கோடிங் ஆனா கோடிங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. என்னென்ன விஷயங்களை மாத்தணும், சில வேளை நீங்க ஸ்பீடை கூட்டி என்னென்ன சொல்லி சொன்னா நீங்க உங்களோட ரோபோ ஸ்பீடா ஓடணும்னு சொல்லி சொன்னா சில வேளை ஸ்பீடை கூட்டி குறைக்க வேண்டி இருக்கு. சென்சர் என்னென்ன சென்ஸ் பண்ற அந்த கண்ட்ரோல்ஸ் நீங்க மாத்த வேண்டி இருக்கு. அப்ப என்னென்று முதல் வேலை செய்யுதுன்னு நீங்க படிக்கிறதுக்கு நீங்க எங்க தொடங்கலாம்னு சொல்லி சொன்னா இன்டர்நெட்ல லைன் ஃபாலோயிங் எப்படி ஹவு டு பில்ட் லைன் ஃபாலோயிங் ரோபோட்னு நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிறைய சோர்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அதுல நீங்கள் எடுத்து படிக்க தொடங்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த கோடிங்க வந்து பிறகு என்ன செய்யலாம், மாத்தி கோட் பண்ணி உங்களோட ஆர்டினோக்கு வந்து கண்ட்ரோல்ஸை நீங்க மாத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். பண்றது இந்த டெஸ்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாமே பில்ட் பண்ணிட்டீங்க ரோபோன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சென்சர் அப்ப நீங்க அந்த சென்சர் ரெண்டுமே இப்படி அந்த பல்ப் மாதிரி இருக்கும் தானே இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 2 பல்ப் மாதிரி இருக்கிற ரெண்டுமே கீழ் தரையை நோக்கி இருக்கணும். ஏன்னா உங்களோட அந்த கோடுகளை தானே அது சென்ஸ் பண்ண போது கருப்பா வெள்ளையான்னு சொல்லி அப்ப தரையை நோக்கி இருக்கணும். அப்ப இப்படி ஒரு ரோபோட்டை நீங்க பொடி எல்லாம் வச்சு செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா சில வேளை அந்த சென்சர் ஹைட்ஸை நீங்க அதாவது உயரங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். வீல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் சில வேளை. அப்ப நீங்க ஃபர்ஸ்டா பில் பண்ணி கோடிங் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன
ஒரு ஆ வெள்ளை கோட் மாதிரி ஏதாவது என்னப்போ வச்சு உங்களோட வேலை செய்தா நீங்க கொடுத்த பவர் காணுமா, கோடிங் எல்லாம் சரியா குடுத்திருக்கிறீங்களா, சர்க்கிட்ஸ் எல்லாம் சரியா டிசைன் பண்ணப்பட்டு இருக்குதா, வடிவ வயர் எல்லாம் வடிவா கொழுவி இருக்கிறீங்களா என்ற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூன் பண்றேன்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்ன விஷயம் பிழைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதுகளை சரி செய்து கொள்ள வேண்டி இருக்கு. சரியா? ரைட். அப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க உங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் உங்களோட மோட்டார் டிரைவர், ஆர்டினோ இவ்வளத்தையும் ரன் பண்றதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணும் என்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அடுத்து ரன் டைம் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி எது ஃபர்ஸ்டா அந்த லைனை ஓடி முடிக்குதோ அந்த ரோபோ தான் வின் பண்ண போகுது. அப்போ உங்களோட எப்படி ஸ்பீட் பண்ணலாம் உங்களோட ரோபோவை, எவ்வளவு எப்படி ஸ்பீடா ஓட வைக்கலாம், ஸ்மூத்தா எப்படி டேர்ன் பண்ண வைக்கலாம் என்ற விஷயத்தை எல்லாம் நீங்க பார்க்கணும். அதாவது சைஸ் அண்ட் வெயிட். இப்ப வெயிட் கூடினாலும் சில வேளை அதுக்கு டைம் எடுக்கும் ஓடுறதுக்கு. அப்ப வெயிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெயிட்ட குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரோபோவை ஈஸியா இயக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அந்தந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கு. சரியா? மற்றது நீங்கள் இப்ப நீங்க கூடுதலா ஆர்டினோட பரிச்சயப்பட்ட ஆக்கள்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க இப்படி ஒரு பிரெட் போர்டுன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவீங்க. நீங்க பிரெட் போர்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா நீங்க இப்ப என்ன புரோட்டோ போர்ட் அப்படியான விஷயங்கள யூஸ் பண்ணினீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். சில வேளை பிரெட் போர்டுகள்ல சர்க்கிட் வந்து வடிவா கனெக்ட் பண்ணப்படாம, கரண்ட் போகாம, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களோட இதுகள் கொலாப்ஸ் ஆகுறது, உங்களோட ரோபோ வந்து இயங்காம விடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்ப நீங்க புரோட்டோ போர்ட் அப்படியான விஷயங்கள யூஸ் பண்றது நல்லம். ஆனாலும் உங்கள்ட்ட பிரெட் போர்ட் இருக்குன்னா, நீங்க பிரெட் போர்டு வச்சுக்கொண்டு செய்றது வடிவா தாராளமா காணும். சரியா? ரைட்டா. அதாவது எக்ஸ்ட்ரா வந்து இதுகள் எல்லாம் கொஞ்சம் வேர்டிங் உங்களுக்கு சில வேளை இந்த 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 சொற்கள் நீங்க கேள்விப்படாத சொற்களா இருக்கலாம். ஆனா தெரிஞ்சிருக்கிறது நல்லம். காலிபரேஷன் என்றதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து பார்த்து நீங்க விஷயம் செய்றது. அதான் நான் முதல் செய்துட்டு உங்களோட நல்லா ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு அல்லது உங்களோட ஃபாஸ்ட்டா ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வீங்களோ அதுக்கெல்லாம் காலிபரேஷன், என்கோடர்ஸ், பிஐடின்னு நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இதுல கோடிங் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இன்டர்நெட்ல தேடி பார்த்து படிக்கணும். ஆனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கோடிங் அப்படி எழுதி இருக்குன்னு எல்லாம் வடிவா ஒருக்கா நீங்கள் வாசிச்சு, தேடி அறிந்து வாசிக்கிறது தான் மிக நல்லது. இது ஃபர்ஸ்ட் டைம் தானே! அ எல்லாமே ஸ் வடிவா ஸ்மூத்தா முடியாது. சில வேள கஷ்டமா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய முயற்சிய தளர விடாம தொடர்ந்து செய்து பாருங்க. நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு ரோபோ மேக் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஆகவே ஆல் தி பெஸ்ட் பிள்ளைகள். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இந்த ரோபோ எப்படி வேலை செய்யுது? நான் என்னென்ன விஷயங்கள நான் இதுல அ நான் உண்மையாவே கன்சிடர் பண்ண வேணும் என்று சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். செய்து பாருங்கோ. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா, கேள்விகள் இருந்தா, நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இப்ப கேட்டுக்கொள்ளலாம். ரைட். அப்ப ஒவ்வொரு ஆக்களும் உங்களுக்கு இருக்கிற கேள்விகள